சுவையான பீஃப் குழம்பு செய்ய போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் நம்ம அதில் வச்சுட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் போட்டு ஒரு 5 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூவு, 8 கிராம்பு, 2 மராட்டி மூக்கு, கொஞ்சம் சோம்பு போட்டோம். இது நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். இப்போ கட் பண்ணிட்டு அது வதங்கிட்டு வரும்போது 3 பச்சை மிளகா போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி கறிவேப்பிலை சேர்த்தாச்சு. ஒரு 4 தக்காளி எடுத்து அதில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். மொத்தம் இது நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு வரும்போது தயிர் வந்து ஒரு 100 ml எடுத்து சேர்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 கிலோ பீஃப் வளைச்சி நம்ம அதை கூட சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டோம். கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுட்டு நல்லா கிளறிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துங்க. நல்லா கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கணும்னா சுவையான பீஃப் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.